பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படின்ற மாதிரி திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நடுவில் சண்டை வந்துருச்சு. திருமாவளவன் என்ன சொன்னாரு, RSS பெற்றெடுத்த பிள்ளை விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் அப்படின்னாரு. அப்புறம் விஜய் அவர்கள் அமைச்சரவையில் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பல்ல காட்டினாரு. சோஃபா வந்தது, அதெல்லாம் பற்றி நம்ம பேச போகல. ஆனாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம், வெளியே இருந்தே தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னாரு. அதிகாரம் கிடைக்குது, பதவி கிடைக்குதுன்னு சொல்லி பல்ல காட்ட மாட்டோம், பதவின்றது எனக்கு இந்த மயிறு மாதிரினாரு. அப்புறம் என்ன இதுக்காக அங்கே போய் சேர்ந்தார் அப்படின்ற கேள்வியை சமூக வலைதளத்தில் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இந்த கேள்வியை ராசா அவர்கள் கேட்டார். எதுக்காக நீ அங்கே போன, எதுக்காக அங்கே போன அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன அது பண்ணியிருந்தார் அப்படின்னா, முன் ஏற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடிந்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை, பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம், வெற்றி நமக்கே அப்படின்னு சொல்லி அவர் ட்வீட் போட்டு அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு. ஆனால் அந்த ட்வீட் போட்டு இருந்தாரு, ஏங்க ஆராசானே மனசாட்சி இருக்கானே, விசிகா தலைவர் திருமாவளவன் அவருக்கே இப்போதான் ரோசமானலாம் வந்து இனிமேலும் இந்த கூட்டணியில் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஓடி போயிருக்காரு. ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஏங்க உங்களுக்கே நடக்கலையா? இது வரைக்கும் திமுக தலைவராக உங்களை நிறுத்தியிருக்காங்களா? ஒரு பொது தொகுதியில் உங்களை நிறுத்தியிருக்காராம். பெரம்பலூரை எங்கே உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வந்துடுவீங்களோன்னு சொல்லி பயந்து உங்களை நீலகிரிக்கு துரத்தி விட்டாங்களா இல்லையா? அப்படிலாம் உங்களை துரத்தி அடிக்குது திமுக. உங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா விசிகா தலைவர் திருமாவளவனுக்கு எவ்வளோ பாடுபடுத்தியிருப்பாங்க. பிளாஸ்டிக் சேர் கொடுத்து அசிங்கப்படுத்தின திமுகவிற்கு எப்படா நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருந்து வேட்டையாடி இருக்கிறார் சிறுத்தை திருமா அவர்கள். தாவேக்காவில் அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு கிடுகுடுன்னு ஓடி போய் அங்கே சேர்த்துக்கிட்டார். நீங்கள் RSS பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தால் என்னங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆயா வேலை பார்த்துக்கிட்டு கூட இங்கே இருப்பேன், எனக்கு அங்கே சரியான மரியாதையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். இத்தனைக்கும் அவர் கட்சியில் சேர்ந்த இவர் இந்த ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவர் என் கட்சியில் நீ இருக்க வேணாம், நீ என் கட்சியை உடைக்க வந்த கருங்காலிடா நீ அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி விடாத குறையா விரட்டி விட்டாரு திருமா. பிறகு அவரே வந்து கேட்ட உடனே அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அலுவலகத்திற்கு முன்பு தாவேக்கான்னு கத்துனவர் நம்ம சிறுத்தை திருமாவளவன் அவர்கள். இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அந்த முன்னாடி சொன்னது பேய்க்கும் சண்டைன்னு சொன்னல, அதுக்கு வரும். பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் தான் இது. குன்னத்தில் திமுக விசிகாவினர் இடையே மோதல், இரு தரப்பினரும் மாறி மாறி கற்கள் கட்டைகள் கொண்டு தாக்கி கொண்டதால் பதற்றம். ராசாவை கண்டித்து விசிகாவினர் ஆர்ப்பாட்டம் அறிவித்த நிலையில் திமுகவினரும் போராட்டம், இரு தரப்பினருக்கும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மோதலாக மாறிவிட்டதாம். பார்த்தீங்களா? பிரிக்க முடியாதது என்னவோ திமுகவையும் விசிகாவையும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் தேர்தல் முடிஞ்ச உடனே இப்படி பிச்சுக்கிட்டு ஒடியாந்து இருக்கிறார் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள். விஜய் அவர்களே நீங்கள் உஷாராக இருக்கணும், உங்களுடைய அமைச்சரவையே ஆபத்தில் இருக்குது. நீங்களே முதல்வராக தொடர்வீர்களா? 5 வருஷத்தை நிறைவு பண்ண முடியுமான்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவரே பேச தொடங்கி இருக்கிறார், விஜய் அவர்கள் ஆட்சி நிறைவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் பாருங்க, நீங்கள் முதல்வராக வரணும், அதுக்கு நாங்கள் ஆதரவு தரோம், எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை நாங்கள் அனுப்பி வச்சு உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு பெரிய எதிர்ப்புலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அரசியல் செய்ய மாட்டோம் அப்படின்லாம் சொன்னவர் இப்போ நீங்கள் 5 வருடத்தை ஆட்சியை நிறைவு செய்ய முடியாதுன்னு பேசியிருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க, இதற்கு பின்னாடி ஏதோ சதி செயல் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி ஊடகங்கள் வேலை செஞ்சுதா? அப்போ வாயில் என்ன குச்சி முட்டாயை வச்சுக்கிட்டு இருந்தாங்க? திமுக ஆட்சியில் நடக்காத கொள்ளை சம்பவங்களாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கனிம வள கடத்தல் திமுக ஆட்சியில் இருக்கும்போது நடந்ததா இல்லையா? பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான, முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்ததா இல்லையா? மின்சார தடை இருந்ததா இல்லையா? ஊழல் இருந்ததா இல்லையா? எல்லாமே இருந்தது. ஆனால் செய்தி பெருசாக வெளியே வரல. தாவேக ஆட்சி அமைச்சர் பிறகு இந்த 15 நாளையில் இவ்வளோ நடந்துருச்சு, 10 நாளையில் இது நடந்துருச்சு, விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு கேள்வி கேட்குதுல ஊடகங்கள். தினசரி நான் செய்தி பார்க்குறேங்க. எப்பா ஊடகம்னா இவ்வளோ வேலை பார்க்கணுமா? செய்தி சேனல்லாம் இவ்வளோ வேலை பார்ப்பாங்களா அப்படின்றது
தாவேக ஆட்சி வந்த பிறகுதான் நமக்கு தெரிய வருது. இதுவரை தூங்கிக்கிட்டு இருந்த ஊடகங்கள்லாம் இப்போ எழுந்திருச்சு பேச ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, ஆதவ் அர்ஜுனா திமுகவில் இருந்தவர், ஐபேக் கூட சேர்ந்து வேலை பார்த்தவர், திமுக ஜெயிக்கணும்னு சொல்லி. அடுத்தது விசிகா வந்து திமுகவும் விசிகாவும் ஒன்று. விசிகா திமுக காலிலே சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ அவங்களே வெளியே வந்து உங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்கன்னா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் விசிகாவில் நீங்கள் ஒருத்தர் அமைச்சராக்கி இருக்கீங்களே, யாருங்க அவரு? டக்குன்னு பேரை மறந்து போச்சு. அவர் பேர் என்ன? வன்னி. அவர் இருக்கார்ல, அவர் மேலே அவர் குறித்து ஒரு செய்தி வந்தது. பாஜக வெளியிட்ட செய்தி தாங்க இது. என்ன அப்படின்னா, இதுதான் உங்களின் மாற்றமா முதல்வரே, இந்து மதத்தை அழிக்க நினைப்பவரும் இரட்டை கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவருமான வன்னி அரசுக்கு அமைச்சர் பதவி. இரட்டை கொலை வழக்குல ஆயுள் தண்டனை பெற்ற ஒருத்தரை அமைச்சராக்கலாமா? பார்த்துக்கோங்க. இவரே ஏற்கனவே குற்றவாளி அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது, நீதிமன்றமும் சொல்லி இருக்கு. இந்த சூழ்நிலையில இவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? இன்னைக்கு காலையில் பார்த்த செய்தி தாங்க இது. பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நாங்கள் மதசார்பற்ற கட்சி கூட்டணின்னு சொன்னாங்களே, சொன்ன நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதை சொல்லலாமா? என்ன அப்படின்னா, நீண்ட கால இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு பரோல் வழங்க வேண்டும். 22 இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு நீண்ட கால பரோல் வழங்க வேண்டும். முன்கூட்டியே விடுதலை செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரிடம் மனு அளித்த அமைச்சர் வன்னி அரசு. மதசார்பற்ற ஆட்சி, மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னா குற்றவாளிகளை ஏன் இஸ்லாமியர்கள்னு சொல்றீங்க? அவங்களுக்கு பரோல் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஏற்கனவே திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது, கொலை குற்றங்கள் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களே. அப்புறம் ஏற்கனவே சிறையில் இருக்கிற குற்றவாளிகளை விடுதலை செய்யணுன்றீங்களே, வெளியே வந்து அவங்க என்ன செய்ய போறாங்க? சமுதாயத்துக்கு தொண்டு ஆற்ற போறாங்களா? சொல்லுங்க. ஏற்கனவே விஜய் அவர்கள் பேரை டேமேஜ் பண்றதுக்கு, தாவேக ஆட்சி பேரை டேமேஜ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது திமுக பண்ணுது. அதற்கு உடந்தையாக திமுக கூட்டணியில் இருந்த தாவேக கூட்டணிக்கு போயிருக்கக்கூடிய இந்த மதசார்பற்ற வேஷம் போட்டிருக்குல்ல இந்த குள்ளநெறி கூட்டம் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு சொல்லி குற்றவாளிகள்லாம் வெளியே எடுத்துட்டு வாங்க, அவங்கள வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை உங்களுக்கு பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி, உனக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் கொடுத்ததுக்கு நீ பண்ண வேண்டிய காரியமாயா இது? உன்னையெல்லாம் விட்டோம்னா தாவேக்காவிற்கே காரியம் பண்ணிவிடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப இந்த புத்தி கொண்டவராக இருக்காரு வன்னி அரசு. பேர் யார் வச்சாருன்னு தெரியல, இவருக்கு போய் வன்னி அரசு. தனி தொகுதியில் போட்டிக்கிட்டாரு. ஆனால் இந்து மதத்தை விமர்சனம் பண்ணுவார். இந்து மதம் பிடிக்கல, ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னா தான் ஒரு ஜாதியற்றவன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிக்க வேண்டியதானே? ஏன் ஜாதி அடிப்படையில் கிடைக்கக்கூடிய இன்னொருத்தனுக்கு கிடைக்கும்ல, ஜெயிப்பாருல்ல, அவங்க மக்களுக்காக உண்மையாக வேலை பார்ப்பாருல்ல. ஆனால் அந்த சுகபோக வாழ்க்கைக்காக ஜாதியை பயன்படுத்திக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்கள் அங்கே போயிட்டு மத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்த விஜய் அவர்களுக்கு ஆப்படிக்கிறதுக்குன்னே இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க. இதை நான் சொல்ல வந்தது இதுதான். இங்கே பாருங்கள், திமுக உங்களுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடகத்தில் தொடர்ச்சியாக தாவேக அரசிற்கு எதிராக என்னெல்லாம் செய்தியை போட முடியுமோ போட்டுட்டு இருக்காங்க. குற்றங்கள் நடக்குதா இல்லையானா நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் நடந்ததை விட அதிகமாக நடக்குதா? திமுக ஆட்சியில் ஏன் அமைதியாக இருந்தீங்க? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுகிறது. இன்னொன்று, இந்த மின்சாரம் தடை, இதற்கான காரணம் யாரு? திமுக காரங்க தானே. அந்தந்த பகுதியில் வாலாட்ட ஆரம்பிச்சிருக்காங்களா? இது தாவேக ஆட்சிக்கு எதிராக இவங்க கிளப்பி விடக்கூடிய ஒரு பெரிய சதி செயல். இதுக்கு மேலே கூடுதலாக இன்னொன்று சொல்லட்டுமா? தாவேக ஆதரவா சோசியல் மீடியாவில் செயல்படுற மாதிரியான சில சேனல்கள், தாவேக ஆதரவாக செயல்படுற மாதிரி டிவிக்கே தாவேக்கான்னு பேரே வச்சுருக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஏதாவது சேர்த்துக்கிட்டு தாவேக ஆட்சிக்கு எதிராகவே விமர்சனம் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது திமுக காரங்க இப்போ ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. தாவேக வெற்றி பெற்றதற்கான காரணம் சினிமா மோகமும் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சமூக வலைதள பக்கங்கள் தான் காரணம். ஆகவே நாம் இதில் கால் பதிக்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களும் அடுத்ததாக சினிமாவுக்குள்ள திரும்பவும் நுழைய போகிறாராம். கதை கேட்டுக்கிட்டு இருக்காராம். அடுத்தது யாரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதை கேட்டுக்கிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் இன்ப நிதியமும், மகனே நல்லா நடிக்கணும், நீ பேரு புகழும் வாங்கணும், அப்படின்னா தானே நீயும் முதல்வராக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு அடுத்தது பாய போகிறாங்க. இன்னொன்று இன்ஸ்டாகிராம், இந்த ட்விட்டரு,
ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள் எல்லாம் தாவேகாவிற்கு ஆதரவாக இருப்பதை போல பெயரை வைத்து கொண்டு தாவேகா ஆட்சிக்கு எதிராகவே பதிவு போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் போய் சொல்கிறேன்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சோசியல் மீடியாக்களில் டிவிக்கு அதுக்கு கூட ஏதாவது பேரை சேர்த்துக்கிட்டு தாவேகாவிற்கு விஜய் அவர்களுக்கு எதிராகவே பதிவு போட்டுட்டு இருக்காங்க. இதை இப்போ நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே விஜய் அவர்களே உஷாராக இருந்துக்கோங்க. உங்கள் கூடிய காலை சுத்தின பாம்பு மாதிரி ஆதவ் இருக்கிறாரு. திமுக விசிகான்னு எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்தார். அவர் சபரீஷன் கூட ரொம்ப நட்புறவில் இருக்கக்கூடியவராம். அப்படி இருக்கும்போது பார்த்து இருந்துக்கணும். விஜய் அவர்களே, ஸ்டாலினுக்கு இது மாதிரி தான் சொன்னாங்க, ஸ்டாலின் நல்லது செய்யணும் தான்ப்பா நினைக்கிறாரு, ஆனால் அவர் விடமாட்டேன்றாங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியான பெயர் உங்களுக்கு வந்துடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த முடிவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் கூட்டணியில் நீங்கள் அமைச்சரவையில் கொடுத்துருக்கிறவங்களாம் இன்னும் மோர் டேஞ்சரஸ், ஸ்டாலினை விட மோர் டேஞ்சரஸ். அதை பார்த்துக்கோங்க. விஜய் அவர்களே, திமுகவுக்கு சரியான அடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் மக்கள் உங்களை நம்புவாங்க. தீய சக்தி திமுகன்னு சொன்னால் மட்டும் போதாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்க, அதெல்லாம் சரிதான், அது ஒரு அரசியல் நாகரிகம், சரி ஓகே. ஆனால் இடி உங்ககிட்ட அனுமதி கேட்குது. செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்கணும், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை விசாரிக்கணும். இவங்க மேலெல்லாம் பெரிய ஊழல் புகாரே இருக்குது, பண மோசடி வழக்கு இருக்குது. இதற்காக விசாரிக்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் அனுமதி கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இடி. அவங்களை விசாரிக்க நீங்கள் அனுமதி கொடுக்கணும். அப்படின்னா தான் எது தூய சக்தி எது தீய சக்தின்றது மக்களுக்கு புரியும். இப்போ போகிற போக்க பார்த்தா நீங்கள் திமுகவின் 2.0 திராவிட மாடல் 2.0ன்னு உங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மறு வச்சா டிவிக்கே, மறு இல்லைன்னா அது டிஎம்கே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னா இடிக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். ஏன் அப்படின்னா திமுக அடித்த கொள்ளை அப்படி. நீங்கள் இவ்வளோ கோடியை நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் விட்டுட்டு நான் அரசியல் வந்திருக்கேன், நான் ஊழல் பண்ண மாட்டேன், மக்கள் வரி பணத்தை ஏமாற்ற மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் எதையும் பண்ண வேணாம், பண்ண மாட்டீங்க அப்படின்னு இருந்தாலும் ஏற்கனவே பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதை நடவடிக்கை எடுக்க பல ஆதாரங்களை கொடுத்து தான் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டே இடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனுமதி கொடுங்க, சீக்கிரமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏதோ மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும், ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காகவே அது நடக்க ஆரம்பிச்சிடும். முன்னாள் அமைச்சர்கள்லாம் சிறையில் இருப்பார்கள். கூடிய சீக்கிரமாக ஒரு முக்கியமான ஒரு 5 அமைச்சர்களை தூக்க போது இடி அப்படின்ற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அதில் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் இந்த பொன்முடி, அதற்கு பிறகு இவர் KN நேரு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார், அவர் இந்த சேகர் பாபு, இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்போ முடிவாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஆனால் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய அறையிலேயே ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? அதாவது இவங்க ஆட்சியில் நடந்ததுன்னா அது ரத்தம், நம்ம ஆட்சியில் அது நடந்ததுன்னா தக்காளி சட்னி. திமுக ஆட்சியில் என்ன நடந்ததுன்றதை அப்படியே போட்டு உடைக்குதுங்க. தலைமைச் செயலகத்தில் வச்சு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ரீல்ஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தார். அதற்கு என்ன காண்டுன்னு தெரியல, இப்போ பேசி வச்சிருக்கிறாரு டெகே உதயநிதி அவர்கள். இவர் என்னமோ தாவேகா தலைவர் விஜய் அவர்களை ட்ரோல் செய்வதாக நினைத்து கொண்டு, விமர்சனம் செய்வதாக நினைத்து கொண்டு இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனால் உதயநிதி அவர்களே, உங்களுடைய அப்பா தகப்பனார், அது நீங்கள் அப்பான்னு சொல்றீங்களா தலைவர்னு சொல்றீங்களான்றது எங்களுக்கு தெரியல, அவர் பண்ண ரீல்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஹாய், நான் உங்கள் தேவா, அந்த பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு, சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க உங்கள் அப்பா. அதனால தான் ஏங்க இவ்வளோ பச்சைமனை போய் தேர்ந்தெடுத்தால் என்ன ஆகுறது? அவர் உடம்பு ஏற்கனவே முடியாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் அவருக்கு அமைதியாக இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட இல்லாமல் ஒரு எம்எல்ஏ கூட இல்லைங்க. உதயநிதி அவர்களே, உங்களுடைய தந்தை ஏற்கனவே நீங்கள் பேசின பேச்சில், சனாதனம் குறித்து பேசின பேச்சினால தான் அவர் வீட்டில் இப்போ முடங்கி போயிருக்கிறார். ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாத காரணம் திருப்பரங்குன்றம் முருகன் இருக்கார்ல, அவர் விஜய் உருவத்தில் இந்த மாதிரியான சூர சம்ஹாரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.